இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் நூலிலே இவ்வாறு வரும். நீதிமொழிகள் 21-25ஆம் திருவசனம். சோம்பேறியின் அவா அவரை கொல்லும், ஏனெனில் அவர் கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன. சோம்பேறியின் அவா, மொத்தம் சோம்பி திரிந்தால், தான் செய்யும் வேலையை செய்யாமல், தான் செய்யும் கடமையை செய்யாமல், தன்னுடைய பொறுப்புகளுக்கான பணியை செய்யாமல் எவன் சோம்பி திரிகிறானோ அவனுடைய ஆசைகள் அவனை கொன்றுவிடும். ஏன்னு கேட்டால், ஆசை எப்படி நிறைவேறாது. அது அவனை அழிக்கும். என்றால் அவருடைய கைகள் வேலை செய்ய உழைக்க மறுக்கின்றன என்று பைபிள் சொல்லுகிறது. சகோதரர்களே, சோம்பேறி எந்த காலத்திலும் ஒளிர முடியாது. இன்றைய தியானம் அதுதான். நல்ல ஒரு திருக்குறள் உண்டு. குடியென்னும் குன்றா விளக்கம், மடியென்னும் மாசுர மாய்ந்து கெடும். திருக்குறள் 601. திரும்ப சொல்றேன் பாருங்கள். குடியென்னும் குன்றா விளக்கம், ஒரு குடும்பம் என்கின்ற கலங்கரை விளக்கம் போல சமுதாயத்துக்கு ஒளி கொடுக்கின்ற இந்த ஒரு கலங்கரை விளக்கம், இந்த குடும்பம் என்ற கலங்கரை விளக்கம் மடி என்னும் மாசு உற மாய்ந்து கெடும். இந்த சோம்பேறித்தனம் என்ற இந்த ஒரு காரியத்தால் அந்த குன்றா விளக்கு, அந்த கலங்கரை விளக்கமான குடும்பம் என்ன பண்ணுமா, அதோடைய ஒளியை இழந்து கெட்டு போய்விடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போது ஒரு குடும்பம் அழியணும்னா, ஒருத்தன் கெட்டு போகணும், ஒருத்தன் அழியணும்னா வேற யாரும் தேவையில்லை, அதுக்கு அவனே போதும், அவன் சோம்பேறித்தனமே போதும். எனவேதான் இன்றைய வாசகங்கள் அவை நமக்கு இந்த கருத்தனை சொல்லுது. இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு உழைக்க மனம் இல்லாத எவரும் உண்ணலாகாது. நீ உழைக்கிறியா, சாப்பிடு. உழைக்க விருப்பம் இல்லையா, சாப்பிடுறது, பட்டி கண்டு சாகும். இது பவுலுடைய வார்த்தை. தெசலோனிக்க மக்களுக்கு எழுதுகிற கடிதம் இது. தெசலோனிக்க மக்களே, நான் கூட வந்தேன் இல்லையா, அப்போ என்ன பண்ண, நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்டோம். உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எண்ணம் கிடையாது இல்லையா. ஏனென்றால் பாருங்க, அவங்களுக்கு நம்ம சோறு போட்டோம் என்று அந்த ஒரு அவப்பேருக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா, வந்துடக்கூடாது. நான் என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுக்கு தேவையான சாப்பாடு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். நாங்கள் சோம்பி தெரியவில்லை உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சோம்பலாய் தெரியாதீர்கள் என்று இன்றைக்கு அத்மாழக சொல்கிற பாருங்க. சகோதரர்களே, இந்த திருப்பாலுடைய பல்லவியை கவனிக்கணும். அற்புதமான திருப்பாடல். இன்னைக்கு மன்னிக்கணும், பல்லவி கிடையாது, 2ஆம் வசனம். திருப்பால் 128 2ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். தானுடைய ஆசீர்வாதம் அது. உழைச்சி சாப்பிட அவனுடைய ஆசீர்வாதம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆதியில் கடலில் பண்ணாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, பண்படுத்துங்கள். அப்படின்னா வேலை செய்யுங்க. இந்த உலகத்தை பண்படுத்தி ஒழுங்கு செஞ்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ உழைப்பு அவனுடைய ஆசீர்வாதம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம நீங்கள் பாருங்க பார்ப்போம். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலனும் பெறுவீர். அப்போ எவன் ஒருத்தன் உழைக்கிறானோ, எவன் உண்மையாகவே தன்னுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து உழைத்து அதனால் அதனுடைய பயனை அவன் துய்க்கிறானோ, உண்கிறானோ, அவன் என்ன பண்ணுவான், நற்பேரும் நலனும் பெறுவான். திருப்பாடல் இன்னைக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் மட்டும் கிடையாது நம்முடைய உழைப்பு தேவை என்பது. இந்த உலக காரியத்துக்கு மட்டும் கிடையாது, ஆண்டவருக்கான ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட அவருக்காக உழைக்க வேண்டும். நம்முடைய ஆன்மா பலம் பெறும் உழைச்சி தான் ஆகணும். நம்ம
அந்த காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தாங்க, பரிசேயர் சதுசேயர் மரபில் அவங்க ஒரு கும்பல் இருந்துச்சு அங்கே. அந்த பரிசேயர் கூட்டத்தை அவங்க எப்படி திட்டுறாரு பாருங்களேன். பரிசேயரே மறைநூல் அறிஞரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவர்கள். நீங்களா பணம் புதைக்கிற கல்லறையா நீங்கள்? இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. இதுக்கு ஒரு பின்னணி உண்டு. ஏசப்பா அந்த காலத்தில் யூதர்கள் பிணங்களை வைக்க கல் குகையை பயன்படுத்தினார்கள். நமக்கு தெரியும், ஏசப்பா கல் குகை தான் வச்சாங்க, அந்த குகையெல்லாம் வச்சாங்க. அப்போது அந்த இறந்த உடலை அந்த கல் குகையில் வச்சு மூடிடுவாங்க. அப்படி மூடப்பட்ட அந்த பிணமானது என்ன பண்ணும், தொடக்க நிலையில் அழுக ஆரம்பிக்கும். அது அழுக அந்த அது இருக்கும் இல்லையா, அழுக ஆரம்பிக்கும். அப்போ நாற்றம் அடிக்கும். புதிய பிணம் என்றால் அங்கே பக்கத்தில் போனால் நமக்கு நாற்றம் அடிக்கும். அப்போது யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லறையில் வெள்ளை சாயம் பூசி வச்சுடுவாங்க. அப்போ தூரம் வந்து பார்த்தாலும் தெரியும் அந்த வெள்ளை கல்லறையில் வெள்ளை சாயம் பூசி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆகா அதில் ஒரு புது பணம் உள்ளே இருக்குது, பணம் நாற்றம் அடிக்கும். உள்ளே புழுத்து போன பணம் உள்ளே இருக்குது, அதை வெளியே வெள்ளை அடித்து வச்சுக்கிறாங்க. அப்போ போனால் நாற்றம் அடிக்கும். வேறு வழியாக அப்படி போயிடுவாங்க, சுற்றிட்டு போயிடுவாங்க. இதை ஏசப்பா பரிசேயருக்கு வார்த்தை சொல்கிற பாருங்க. நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். ஏன் தெரியுமா, எப்படி பணம் இருக்கிற கல்லறை மேலே வெளிப்புறம் வெள்ளையாக அப்படியே பல பல்லு இருக்குமோ, உள்ளே அழுகி போன உள்ள புழு பூத்து உள்ள நாற்றம் கிடக்குதோ, அந்த மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் வெளியே தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் உள்ளத்திலே புழுத்து போன நாற்றம் நாடி கிடக்குது உங்கள் உள்ளத்தில் என்று ஆண்டவர் சாடுகிறார். ஏன் தெரியுமா, அவர்கள் எந்த வேலைக்கும் போகாமல் கடவுளின் பெயரால் மக்களை சுரண்டி 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 சுரண்ட பண்ணாங்க, தின்று கொழுத்து வந்தார்கள். மக்கள்கிட்ட கடவுளுக்கு இவ்வளோ காணிக்க கொடு, அதை கொடு, இதை கொடு என்று பிடுங்கி தின்று என்ன பண்ணாங்க வந்தார்கள். அவர்கள் வெளிதானே பண்ணாங்க, அழகாக தோற்றம் கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த இப்படிப்பட்ட அநியாயம் செய்து கொண்டு அவங்க வாழ்ந்து வந்தார்கள். ஆன்மீகத்திற்கான உழைப்பு அவர்கிட்ட கிடையாது. நாம் கடவுளுக்கு ஒரு ஊழியம் செய்கிறோம், அப்போ எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கான பணியை செய்யணும், செய்யறது கிடையாது. சோம்பித்து இருந்தார்கள், சோம்பேறியாக என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்ந்து கொண்டு மக்களை என்ன பண்ணாங்க, தின்னுட்டு இருந்தாங்க. எனவே தான் இந்த உதாரணம் சொல்கிறார். அன்னைக்கு நீங்கள் சோம்பேறிகள். சொல்களே, அந்த ஒரு பெயர் நாம வாங்கிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். நாம் கடவுள் நம்மை பாத்திரப்படக்கூடாது, சோம்பேறின்னு சொல்லிடக்கூடாது. உலக காரியமானாலும் சரி, ஆன்மீக இறைவழி காரியம்னாலும் சரி, அதனுக்குரிய காரியம் நம்ம செஞ்சு வந்தோம். நாம் சோம்பித்திருந்தால் கடவுள் நம்மையும் திட்டுவார். வெளிவேடக்கார் அகஸ்டின்னு சொல்லுவார், என்னன்னு சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார். சகோதரர்களே, சோம்பலை விடுவோம். இவ்வுலக காரியமோ ஆன்மீக காரியமோ அனைத்திலும் உழைத்து அவருடைய பயனை நாம் உண்டால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, நமக்கும் பெருமை நலம். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு புத்தகத்தில் படித்தது. ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அது சோம்பேறிகளுக்கான மீட்டிங். யார் உலகத்திலேயே சூப்பர் சோம்பேறி அவங்களுக்கு பரிசு கொடுக்கின்ற அந்த ஒரு மீட்டிங் அது. அப்போது அந்த வழிநடத்தவர் கேட்குறாரு, அவர் பார்த்து கேட்குறாரு, உங்களில் சூப்பர் சோம்பேறி பட்டம் யாருக்கு வேணும், கை தூக்குங்க அப்படின்றாரு. எல்லாம் கை தூக்குறாங்க. எனக்கு தான் சூப்பர் சோம்பேறி பட்டம் எனக்கு வேணும்லாம் கை தூக்குறாங்க. ஒருத்தவனா பண்ணுறான், மன்னிக்கிறான் கை தூக்காமல். இந்த வழி நடத்துறவருக்கு அவர் நடத்துறவருக்கு ஒரு ஆச்சரியமாகுது. என்னடா சூப்பர் சோம்பேறி பட்டத்தை கொடுக்க போகிறோம் நம்ம, அந்த கை தூக்காமல் இருக்கிறானே. கிட்ட போகிறாரு, எல்லாம் கை தூக்குறாங்களே, அந்த பட்டம் வேணும்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன கை தூக்காமல் இருக்கிறேன், ஆடா போங்க, கை தூக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாகுது என்று அவன் சொன்னான். சகோதரர்களே, உடனே அவருக்கு மகிழ்ச்சி, இவன் தாண்டா சூப்பர் சோம்பேறி என்று அந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். இப்போ நகைச்சி வேறு சொல்லிக்கிட்டு ஒரு கதை. சகோதரர்களே, அந்த சூப்பர் சோம்பேறி பட்டத்தை நாம் வாங்காமல் நம்ம என்ன பண்ணணும், விழித்து கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை சொல்வது போல ஆன்மீக காரியமும் உலக காரியங்களும் அதற்குரிய பணியை செய்து அதனால் வரும் நலனையும் பலனையும் உண்டால் நமக்கு மகிழ்ச்சி, ஆண்டவருக்கும் பெருமை. சந்திப்போம்.